இனியா பிறந்ததுனா வாழ்த்துக்கள் அஸ்டின். குண்டு சொக்கலுக்கா கொஞ்சம் அஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சித்தியோட பெரிய கிஃப்ட் தான். Happy birthday to you. Hi friends, welcome to Jolly Luck. நான் உங்கள் சாரு. இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நிற்கிற நாடி இன்றைய காணொலி வந்து குக்கிங் காணொலியாக இருந்தாலும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக அன்பாக இருக்கிறவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான காணொலியாக தான் அமைய போது. அது என்ன காணொலி, இன்றைய நம்ம ஸ்பெஷலாக என்ன குக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது வந்து February 27 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள். ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக இன்றைக்கு அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி இன்றைய தினம் எங்கள்ட வீட்டை தற்சமயம் நிற்கிறதான ஒரு குட்டி சொல்லவே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம், நான் சுற்றி கூப்பிடும்போது வரலாம் சரிதானே. இது வரைக்கும் பாய்ஸை கூட கேட்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நம்ம வந்து அஸ்டினுடைய பர்த்டே, அதாவது வந்து இன்றைக்கு அஸ்டினுடைய பர்த்டே முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு நேரவே நிற்கிறாடி கூப்பிடுவோம். அஸ்டினுக்கும் வந்து ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள். எப்போவுமே அஸ்டின் குட்டி வந்து சுகபல ஆரோக்கியமாக சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எங்களை விட நேர நிற்கிறாங்க குட்டியாக கூப்பிடுவோம். அஸ்டின் வாங்கும். ஸோ பர்த்டே பையன் தான் இருக்கிறாடி இன்றைக்கு இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கார். ஃபஸ்ட்டு பேக் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ நைஸ் ட்ரெஸ். அப்புறம் வந்து இந்த முடிக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் அமைஞ்சிருக்குது. என்ன சொல்கிறது, இங்கிலீஷ்கார பிள்ளைகள் மாதிரி இருக்குது. அஸ்டினுக்கும் இனிய பிறந்ததுனா நான் காலையில் விஷ் பண்ணிட்டேன்னு அஸ்டின் 2 கையும் தாங்கோ. இனியா பிறந்ததுனா நல் வாழ்த்துக்கள் அஸ்டின். குண்டு சொக்கலுக்கா கொஞ்சம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தியோட பெரிய கிஃப்ட் இதுதான். என்ன கிஃப்ட் இது? லவ். பார்த்தீங்க வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். என்ன இந்த லவ் இருக்கிறனால தான் அஸ்டின் மாதிரி இப்போ வரையும் எங்களோடய நிற்கிறேன். இந்த வேர்டில் நிறைய அர்த்தம் இருக்குது. சித்தப்பாவே கண்டிப்பாக குட்டியாக நான் சொல்லியே ஆகணும். சித்தி கல்யாணம் கட்டி ஸ்டார்டில் சித்தப்பா இந்த 2 பொம்மையும் பார்த்து சரி கேட்டவர் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ நான் மஞ்சள் தான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் கண் எல்லாம் வச்சிருக்கேன்னு சரி ஓகே வெட்டமெண்டு தான் வேணும். அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். இது வந்து தானம் எப்போவுமே லவ் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குரிய அர்த்தம் சொன்னேன். நீங்கள் என்ன இதுன்ற அர்த்தம் வந்து சிடு மூஞ்சி கோபக்கார மூஞ்ச மாதிரி இருக்குது கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ சித்தி வந்து அஸ்டினோட சிடுமூஞ்சியா கோபக்காரியா இருந்தால் அஸ்டின் வந்து இப்போ நிற்குமே என் அம்மா விட்டுட்டு இங்கே நிற்கிறார் பர்த்டேன்னு சொல்லிக்க காரணம் வந்து அஸ்டினில் சித்தி வந்து ஒரு லவ்வாக இருக்குனால தானே. அப்போ என்ன தான் கிஃப்டை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து லவ் தான் இருக்கணும். இன்னும் பர்த்டே அண்ணுவீங்க நிற்கிறான்னு சொல்லலாம். அதாவது வந்து அனுஷியாக்கா வந்து ஃபேமிலியாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் ஒரு அலுவலாக போயிட்டேன். யாழ்ப்பாணம் என்ன ஒரு அலுவலாக போயிட்டேன். அப்போ அதனாடி வந்து கண்டிப்பாக இன்றைக்கு அஸ்டினுக்கு வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஈவினிங் டைம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட வீட்டு தான். ஸோ அப்போ குட்டி வந்து எங்கண்ட வீட்டையே நிற்கிறாடி ஒரு பர்த்டே பிள்ளை. அதுவும் வந்து சின்ன ஆள். இப்போ சித்தி விட்ட 4ஆம் வாரவர். அது மட்டும் இல்லாமல் டே ஸ்பெஷல் டேயாக பர்த்டே என்ன நிற்கிறான்னு சொல்லிக்க கண்டிப்பாக வந்து நான் ஒரு சித்தியாக அவருக்குரியான சரியாக தான் நான் ஆகப்படும். சரி அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அஸ்டின் வர ஹிண்டு சரிதான ஹிண்டுவாக இருந்தாலும் ஒரு மச்சங்கன்னு சாப்பிடுவேன். அப்போ என்ன தான் இன்றைக்கு பர்த்டே ஸ்பெஷலாக நான் வந்து அவருக்கு செய்து கொடுக்கலாமன்னுட்டு ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் டீயும் மாஜரியும் சாப்பிட்டு இருக்கும்போது அஸ்டினை வந்து கேட்டேன். அஸ்டின் நமக்கு பிடிச்சான ஐட்டம் சொல்லி இப்போ ஐட்டம் பிடிக்குமோ ஒரே இப்போ ஐட்டம் பிடிக்குமோன்னு சொன்னான். கடுசுறாலும் வேறம் பெருசு ஆள் குட்டியாக இருந்தாலும் அனுஷியாக்கான உரைப்பை இப்போ வரைக்கும் தாக்கி பிடிச்சி சாப்பிடுதல்னு சொல்லியாக்க அவ்வளோ கேரசாரமான குட்டின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எப்பாலும் இருந்துட்டேன் அனுஷியாக்காட சாப்பாடு வேண்டி சாப்பிட்றேன். நான் டெய்லி வந்து நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ கேரமாக தான் சமைப்பேன்.
சரி நெக்ஸ்ட் நான் கேட்டேன் எனக்கு இனிப்பு ஐட்டம் எதுவுமே வேணாம் சித்தி உரைப்பாத்தேன். அப்போ என்னடா பிரியாணி செய்தேன்டா, பிரியாணி தான் ஒரே சாப்பிட்றோம். அப்போ நான் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன். ரெஸ்டாரண்ட்ஸில் இப்போ போனால் கடையிலே அப்போ போயிட்டு நிறைய நாட்களாக என்ன சாப்பிடுன்னு தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னமா ஆர்த்திகண்டு விருப்பம் பண்ண வேணாம் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ருக்கேன், பிரியாணி இங்கே வர டைம் சாப்பிட்ருக்கேன், ப்ரெட் ரைஸ். சரி என்னடான்னா என்னென்னு சொல்லி அதை நீங்கள் சொல்லு. பீட்சா பார்த்தீங்களா? எனக்கு என்னென்னு சொன்னால் சித்தி பீட்சா வச்சுட்டாங்க. என்னோட அவன் பார்த்துக்கு இப்படி கேட்டான் அன்றைக்கு. சரி என்று போட்டு நாமளுமா பீட்சா கொண்டுட்டு அதுவும் வந்து உடனடியாக எளிமையான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்போ அப்புறம் சொல்ல போனால் என்ன சரி இப்போ யூடியூப்பில் தான் விளையாட்டி பார்க்க பீட்சா அப்படி செய்யலாம்னு சொன்னோம். ஒரு சில பீட்சா பார்த்தா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது, மற்றதில் பார்த்தா எளிமையான முறையில் செய்யலாம் இருக்குது. சரி குட்டிக்கும் வந்து பிடிச்சதாகவும் இருக்கணும், அதே நேரம் வந்து கேரமாகவும் இருக்கணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கு வந்து அஸ்டின் குட்டிக்கு பர்த்டே ஸ்பெஷலான ஒரு சாப்பாடாக நாங்கள் வந்து பீட்சா தான் செய்து கொடுக்க போகிறோம். என்ன ஓகே, அப்போ அதைத்தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு குக்கிங் காணொலியாக பார்க்க போகிறோம். அதுக்குள்ள வந்து இன்றைக்கு அஸ்டினுக்கு பிடிச்சதான ஐட்டம் இப்படி வந்து எங்களோடைய நிற்கிற நாடு இன்றைய நாள் வந்து அவர் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கோம்ண்டு இன்றைக்கு வந்து அஸ்டினுக்கு பிடிச்சதான ஐட்டம் பழமையாகவே நாட்டில் அந்த ஐட்டம் வேண்டி தாரையில் ஆனால் அவருக்கு அது விருப்பம் அதெல்லாம் வேண்டி வச்சுருக்கேன், வேண்டி வச்சதை சாப்பிட போகிறார். எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றது இதுலேயே சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சில விஷயங்கள். சரியோ இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அஸ்டினுக்காக நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், பீட்சா பார்ப்போமே வாங்குவோம். கிஃப்ட்டுக்காக நம்ம இப்போ வந்து பர்த்டே பையனாக இருந்தாலும் இந்த பர்த்டே பையனும் அப்புறம் வந்து எங்களுடைய கேமராமேனும் சேர்ந்து ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் பீட்சாவை செய்வோடு அதுக்கப்புறமா என்னுடைய சப்போர்ட்டோடு நாங்கள் போய் அந்த கோலில் ஒரு சில வேலை அது என்ன வேலைன்னு சொன்னால் சொல்லட்டுமே. அஸ்டின் குட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் கேக் கட் பண்ண போகிறோம். அப்போ அவருக்காக நாங்களாக கொடுக்குற கிஃப்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல பர்த்டே டெக்கரேஷன் வந்து செய்ய போகிறோம். என்ன சொன்னால் அவர் இன்னும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவரே போய் பார்த்தீங்கன்னா சுணுக்கு இருக்கிறான அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் தானே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் அப்படி இப்படி தான் செய்ய மாட்டேன் சொல்லி ஒழுங்கு செய்கிறேன். அப்போ நான் என்ன அஸ்டின் உனக்குரியதான ஒழுங்கமைப்பெல்லாம் நீயே சொல்லு, உன்னுடைய விருப்பத்தின்படியே வேணாண்டே ஃபுல் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரென்த்தாக கசகசா போட்டு அந்த லெமன் ஜூஸை அப்படியே குடிச்சிட்டு டே ஃபுல்லாகவே சாப்பிட்டு கொண்டே இருக்கல குடிங்க அவன் இனிப்பெல்லாம் முக்கியம். சரி அதில் இருந்து குடிங்க. நாங்கள் பீட்சாக்குரிய பொருட்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அஸ்டினுக்கு பிடிச்சதான அவரை விரும்பி கேட்டதான ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் தான் வந்து பீட்சா அதுக்காண்டே செய்ய போகிறோம். அதுவும் வந்து எளிமையான முறையில் ஒரு மரக்கறி வீசா அதில் வந்து முட்டை சேர்த்துக்கொள்கிறோம், சிக்கன் சேர்க்கல. ஸோ நேற்று நம்ம சிக்கன்லாம் சாப்பிடுங்க. சிக்கனுக்கு பதிலாக நாங்கள் வந்து சோயா மீட் நம்ம எடுத்துருக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோக்கேட் எடுத்துருக்கிறோம். மற்ற சீஸ் அன்னடா இவ்வளோ உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது, இதோ ஒரு சீஸ்ன்னு நினைப்பீங்க. ஸோ பக்கத்து கடையில் வந்து விட்டேன் சீஸ் இல்லையா, இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்காக வந்து இது ஒன்று தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஸ்பெஷல் வந்து சீஸ் தான். சரி அதையும் நான் ஆட் பண்ணி கொள்ள மாட்டேன் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொட்டி எதுவுமே சொல்லலை, அப்புறம் வந்து ப்ரெட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து உருளைக்கிழங்கை தான் பயன்படுத்தி பீட்சா செய்ய போகிறோம். சரிதான ஸ்பெஷலி வந்து உருளைக்கிழங்கு தான் வாங்குவது. நாம் இந்த பொட்டேட்டோ ஈஸி பீட்சா வந்து என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்குவோம். இதில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோ பீஸ். இதை வந்து அஸ்டினுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக செய்து கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்காக வந்து பொட்டேட்டோ இந்த பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பீட்சாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உருளைக்கிழங்க தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ரொட்டிக்கு பதிலாக அல்லது பானுக்கு பதிலாக கீழ் தட்டுக்கான்னு போடுவோம் தான் மெயினாக அதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ வட்டமாகவே இந்த ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயப்பூ, அடுத்தது வந்து சிக்கனு பதிலாக சோயா மீட், அடுத்தது வந்து தக்காளி பழம், அடுத்ததாக வந்து 4 முட்டை, அடுத்ததாக வந்து ஜோக்கெட், அப்புறம் வந்து சீஸ் பீஸ் இருக்குது, அடுத்ததாக வந்து கட்டத்து, இது வந்து கேரத்துக்காக சேர்த்துக்கொள்கிறோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து உப்புத்தூள் அதெல்லாம் மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நான் அதை பீட்சா செய்முறைக்கு போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க. சரிதான இன்றைய தினமும் அஸ்டின் பர்த்டே ஸ்பெஷலான ஒரு பிடிக்கான பீட்சா தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். வாங்குவோம்.
தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்சாக்காக நாங்கள் இப்போ வந்து இந்த 3 ஃபேன் இருக்குது. அப்போ அதில் வந்து இதில் மட்டும்தான் அது செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு நேர்த்தியான ஃபேன். அப்போ இதைத்தான் பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ளேயே அடங்கக்கூடிய மாதிரி இந்த ஃபேனை செய்யும். வாங்கும் பார்த்தீங்களா, இவர் வந்து இவருடைய மெயின் வேலை இங்கே இதுதான். கோழி முட்டை போட்டால் எடுத்து கொண்டு வர அஸ்வினுக்கு தான் நாங்கள் சுற்றி முட்டேண்ணே. சரி, இப்போ அதுக்குரிய கேஸில் வையுங்க. தேங்க்யூ. பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே தான் வேலை சார். ஓகே, இப்போ வாங்க வேண்டிய நல்லா சூடாகிடுது. அடுத்த வந்து இந்த பட்டன் மட்டுமா வெட்டினாங்க பொட்டேட்டோ பீஸை போடுவோம். நாங்கள் வாங்க. வட்டை வடிவில் வெட்டினா நான் உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டமாக மடிக்கிட்டேன். இப்போ நாங்கள் அப்படியே வந்து திருப்பி விட போகிறோம். ஒவ்வொண்டா ஒண்டா திருப்ப போகிறோம். இப்போ தான் 2 பக்கம் வேகும் நல்லா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சிட்டு அப்படியே இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உருளைக்கிழங்கு வந்து வடிவாக பொரிஞ்சிட்டு பாருங்க. பீட்சாவுக்கு தேவையானதாக பொரிஞ்சிட்டு அடுத்ததாக வந்து கலவையை முட்டை கலவையை செய்வாங்க. அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கும் எல்லாமே சூப்பராக தயாராகிட்டு வந்து 4 முட்டை எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளே இதுக்கு வந்து இப்போ தேவையான உப்பு போட போகிறோம். அதிகமாக உப்பு, அப்புறம் வந்து இதுக்கு வந்து மிளகுத்தூள், அடுத்ததாக வந்து தக்காளி பழம். ஓகே, வெங்காயப்பூ, சோயா மீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ணி போட்டு தான் போடணும். பீட்சாவுக்கு மேலே தூவணும். இப்போ சோயா மீட்டுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பீட்சாவுக்கு மேலால் போடுறதுக்காக இந்த சோயா மீட்டையும் வந்து பொரிச்சு எடுக்கப்போம். அடுத்ததாக வந்து நாங்கள் ஜோக்கேட்டையும் கலக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நல்லா நாங்கள் வந்து இந்த முட்டை கலவையை செய்ய போகிறோம். அதுவா இந்த கலவையே நல்ல ஒரு வடிவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா பிட்சாவுக்கு மேலே போடுறதுக்காக சோயாமி பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முட்டை கலவை ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஊற்றப்போம். இந்த சூப்பரான ஒரு பீட்சா ரெடியாக பாருங்க. பார்த்தீங்களா
நல்ல சூப்பராக வந்திருக்குது. மறுபடியும் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சீஸ் போட போகலாம். இந்த சீஸ் உண்மைக்குமே வந்து பத்தாது. ஸோ சீஸ் தான் பீஸாவோட ஸ்பெஷலே, நிறையவா போடணும். அடுத்ததாக வந்து சுட சுட பீஸா வந்து சீஸ் தான் நிறைய போடணும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய சீஸையும் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும். மறுபடியும் நான் ஓகே, சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? வாவ், பார்த்தீங்களா? நல்ல ஒரு சூப்பரான பீட்சா வந்து ரெடி ஆயிட்டுது. பர்த்டேக்கார பையனுக்கு மூக்கு வாசனை வந்து மூக்கை துளைக்குது. பக்கத்துலையா பார்த்து கொண்டிருக்க உண்மைக்குமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். இவன் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னா தெரியும். இதோட வந்து இன்னும் என்னெல்லாம் நஷ்டனுக்கு செய்திருக்கோம்னு சொல்லி ஃபுல்லாக என்னுடைய குக்கிங்கை முடிச்சதுக்கப்புறமா பார்ப்போம். கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? நல்ல சூப்பராக வந்திருக்கு பீட்சா. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்டின் பர்த்டே ஸ்பெஷல் ஃபுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்சா, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாருங்க. இது ரெண்டும் தான் இன்றைய தினம் அவர் என்னைய விரும்பி கேட்டது. இதோட வந்து நான் அவர் எல்லாம் என்னெல்லாம் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்க. நீங்களும் வந்து குட்டீஸை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வழி இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் அவங்க குட்டீஸ் விரும்பி கேட்டதை வந்து செஞ்சு கொடுத்து அன்பாக பழகும்போது இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. சரிதான? நாங்கள் கூட இந்த குட்டீஸோட அன்பாக பழகிறனால தான் இன்றைய தினம் பர்த்டே என்று கூட அவங்களோட அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லாமல் குட்டி வாங்க எங்களோட பயணிக்கு. இது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் தானே. ஸோ ஓகே, இப்போ அடுத்த வேண்டாமா நாங்கள் பர்த்டே பையனுக்கு இதோட அவருக்கு பிடிச்சதான ஐட்டம் எல்லாம் வேண்டி வச்சுருக்கோம். கொடுத்து அந்த கண்ணார சந்தோஷமான அந்த காட்சியை யாரெல்லாம் இன்றைய கண்டு மகளை போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, என்னோட சேர்ந்து பார்க்கலாம். அஸ்வின் குடிக்கு பிடிச்சதான காரசாரமான ஐட்டம் தான் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி இருந்தாலும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதையும் வேண்டி இருக்கிறேன். இப்போ வந்து கூப்பிடுவோம் அஸ்டினை. அஸ்டின் வாங்கும். எப்படி பையா இருக்குது? எல்லாமே அஸ்டினை பிடிச்சான ஐட்டம். அஸ்டின் கேட்டதுக்காமே சித்தி பீட்சா செஞ்சு வச்சுக்கேன். பிடிங்க, என்ஜாய் பண்ணி படிவாக சாப்பிட. இதுதான் அஸ்டினுடைய பர்த்டே கிஃப்ட். சரிதானே? பிடிச்ச ஐட்டம் வேணாம். இது நானே ஃபஸ்ட்டு கட் பண்ணி அஸ்டினுக்கு தீர்த்துவோம். ஹாப்பி பர்த்டே படிப்போமோ? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ பாருங்க, பீட்சாவை நாங்கள் அஸ்டினுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பீட்சா அப்படியே வெட்டி போட்டு எழுக்க சீஸ் அப்படியே உள்ளே போகணும். அதுதான் வந்து பீட்சா. நாங்கள் வந்து சீஸை வந்து வாங்க இப்போ அப்படி இருக்கட்டும் வாங்க பாருங்க. நாங்கள் வந்து சீஸ் ஏன்னா ரொம்ப சேர்க்காதனாடி எங்களுக்கு இப்போ வெட்டிட்டு தூக்கே கொழுவாது. ஆனாலும் வந்து டேஸ்ட் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். அஸ்டின் பார்த்தீங்களா? அப்படியே அழகாக எடுத்துட்டு நல்ல ஒரு பீஸா அஸ்டின். அஸ்டின் ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்படி இருக்கு? நல்லா ஜாபம். செம்ம டேஸ்டியா. ஜூஸ் பக்கத்தில் சாப்பிடு. எப்படி ஆவன்றான்னு பார்த்துங்க. சூப்பர். பார்த்தீங்களா? நல்ல சூப்பராக வந்துருக்குங்க. பார்த்தீங்களா? எல்லா பக்கம் போகி நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து அஸ்டினுக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. எதை முதல் விரும்பி சாப்பிட்றீங்களோ உங்களோட இஷ்டம். சரியோ? திஸ் இஸ் ஃபார் யூ. என்ஜாய்.
Astin enjoy. அஸ்டின் பேரங்கோ வடிவாக இருந்து சுவைத்து சுவைத்து சாப்பிட போகிறார். அப்படி தூக்கி இப்படி நுள்ளியெல்லாம் சாப்பிட்ற பீட்சா நம்மளை இதே தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட அப்படி எடுத்து கடிச்சு சாப்பிடணும். அது பார்த்தீங்க அலேக்கா சாப்பிட்ற. நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய சீஸ் போட்டு செய்வோம். என்ன ஏண்டா சீஸ் போட்டு செய்கிறதான் பீஸாவோட ஸ்பெஷலு. அதனால நாங்கள் வந்து அடுத்து இது வந்து எனக்கும் ஃபஸ்ட் டைம். ஆனாலும் வந்து நல்ல அழகாக வந்திருக்குது, நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா மொஸ்கான்னு சாப்பிட்ற ரஸ்டின் சுவாச்சு சுவாச்சு. அவருக்கு ஐஸ்கிரீம் அடுத்த சாப்பிட குடிக்கவும் முடக்கு. அஸ்டினுக்கு பிடிச்சதானே எல்லாமே ஐட்டம் தான். அந்த ஒயிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் முறுக்குக்கு பக்கத்தில் ஒயிட்ஸ் எல்லாம் நான் டெய்லி வேண்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் காசு இருந்தால் அவங்கள்ட்ட ஒழிச்சு ஒழிச்சுட்டாலும் அதை தான் வேண்டி சாப்பிடுவான். ஒயிட்ஸ் அஸ்டினுக்கு அப்படி பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஐஸ்கிரீம் பிடிச்சிட்டு சாப்பிடும். ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க குட்டி வந்து அவ்வளவு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே இந்த பர்த்டே நாளில் வந்து எனக்கு சந்தோஷம். அவருக்கு பிடிச்சதான ஃபுட் ஐட்டங்களை வந்து செஞ்சு கொடுத்து அதை வந்து கண்ணால் கண்டு சந்தோஷப்படுறது அது பெரிய ஒரு சந்தோஷம். இதுதான் நான் அஸ்டினுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்குது. இதோட வந்து இந்த காணொலியை நாங்கள் நிறைய செய்யப்படுறோம். இந்த வீடியோ பார்க்குறதான அன்புள்ளங்கள் இன்றைய தினம் பர்த்டே இது கொண்டிருக்கான அஸ்டின் குட்டிக்கு உங்களோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய்.